ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் உறவுகளே. 2025 உலக மக்கள் தொகை 8.23 பில்லியன், அதாவது 823 கோடி மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த பூமியில் மனித இனம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றது என்று அறிவியல் குறிப்புகள் சொல்லுகையில், இத்தனை ஆண்டு காலம் பல வகைப்பட்ட வியாதிகளால் மனித இனம் பாதிக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து தப்பித்து இன்றும் மனிதனம் உயிர்ப்பித்து இருப்பதற்கு காரணம் இந்த அறிவியலின் அதிசயம்தான். ஆம் உறவுகளே, இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், வேக்சினேஷன், தடுப்பூசி, எந்தெந்த வியாதிகளுக்கு எந்த வகையான தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்ட ஆரம்ப காலம் பற்றிய முழு நிகழ்வை தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் கடைசி வரை இந்த காணொளியை கண்டு மகிழுங்கள். ஆம் உறவுகளே, சுமார் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு மாபெரும் வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டு மனித இனம் மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து மரணங்கள் நிகழ்ந்தது. ஒரு சிறிய வைரஸ் கிருமி உலகையே அச்சுறுத்தியது. ஆம் உறவுகளே, அதுதான் ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை வைரஸ். இந்த வைரஸ் கிருமிக்கான முதல் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் மும்முரம் காட்டியிருந்தனர். 1796ஆம் ஆண்டு மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர் தான் முதன்முறையாக இந்த ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை வைரசுக்கான தடுப்பூசியை கண்டறிந்தார். இந்த பெரியம்மை தடுப்பூசி அவர் கண்டறிவதற்கான நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது. இவர் பாத்தீங்கன்னா, அந்த வேக்சின் மாட்டுடைய கொப்புளங்கள், அந்த கொப்புளத்துல இருந்து தான் இந்த வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதனால அங்க ஒரு ரூமர் பரப்புறாங்க, இந்த வேக்சின் யாரெல்லாம் போட்டுக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் மாடா மாறிடும் சொல்லிட்டு ஒரு மித்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இது ஆனால் பிற்போக்கில் பின்னாடி பார்த்தோன்னா ஒரு 18th சென்ச்சுரியில் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த வியாதியினுடைய வீரியம் அதிகரிக்க மரணங்கள் நிறைய ஏற்படுறதுனால பிற்போக்கில் ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பூமியே உருண்டின்னு சொன்னவனை கல்லால் அடிச்சு கொன்ற மக்கள் தான். ஸோ இருக்கட்டும். அப்படியே அந்த தடுப்பூசி எதற்காக முக்கிய பங்காற்றுது, அது எப்படி ஆக்டிவேட் அந்த நோய் கிருமிகளை அழிக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். தடுப்பூசியா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, கொடிய நோய்களை தடுக்கிறது, வராம தடுக்குது. மில்லியன்ஸ் கணக்கான உயிர்களை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 மில்லியன்ஸ் பீப்புள்ஸை குழந்தைகளை காப்பாத்திருக்கு இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்பு. மேலும் கம்யூனிட்டியை காப்பாற்ற சொசைட்டி, நம்ம சொசைட்டியை பல பக்கப்பட்ட பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளால் ஏற்படும் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த கம்யூனிட்டி பாப்புலேஷன் இது சேவ் பண்ணுது, லைஃப் சேவ் பண்ணுது. ஏன்னா இவை வெறும் ஊசிகள் மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றக்கூடிய அறிவியல்னு அற்புதம்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இந்த தடுப்பூசி என்னென்ன டைப் ஆஃப் தடுப்பூசி இருக்கு? ஆக்சுவலா 6 வகையான தடுப்பூசிகள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது. அதுல பார்த்தோன்னா லைவ் அண்ட் அட்டினுட் வேக்சின்ஸ், உயிருள்ள பலவீனமான தடுப்பூசிகள். 2வது இன்ஆக்டிவேட் வேக்சின், செயலிழக்க செய்யப்பட்ட தடுப்பூசின்னு சொல்றாங்க. 3வது சப்யூனிட் ஆர் ரீகாம்பினேட் பாலிசாக்கரைடு அண்ட் கான்ஜுகேட்டட் வேக்சின். இது எப்படின்னா துணையாளகு மறுசீரமைக்கப்பட்ட பாலிசாக்கரைடு மற்றும் இணைப்பு தடுப்பூசிகள். இது காம்பினேஷன் வேக்சின் சொல்றாங்க. 2வது டாக்சைடு வேக்சின் அப்படி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒண்ணுங்க, mRNA பேஸ்டு வேக்சின். இதுதான் 2019
நம்மளுக்கு பெரும் உதவியாக இருந்தது எம்ஆர்என்ஏ பேஸ்டு வேக்சினேஷன் தான். 6வது பார்த்தோன்னா வைரல் வெக்டார் வேக்சின். இது வந்து மாடர்ன் பைப்லைன் சொல்லலாம், வேக்சினேஷன் பைப்லைன் அந்த டெக்னாலஜியில் இதை வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இந்த வகை தடுப்பூசி தான் பலதரப்பட்ட நோய்களை ஃபர்ஸ்ட் இந்த லைவ் அட்மிட் வேக்சின் சொன்னாங்கல்ல, அது பார்த்தோன்னா தட்டம்மை, ரூபெல்லா, எம்எம்ஆர் சொல்லுவாங்க, மீசல், மம்ஸ், ரூபெல்லான்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் வேக்சின் சொல்லுவாங்க. அதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த லைவ் அட்மிட் வேக்சின். செகண்டு செயலிழக்கப்பட்ட தடுப்பூசிகள், அதாவது இன்ஆக்டிவேட் வேக்சின் சொன்னால, இது பார்த்தோன்னா ஓபிஎஸ்ல இது போலியோ வேக்சின், போலியோ அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் இதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேக்சின். தேர்டு பார்த்தீங்கன்னா அதாவது துணை அழகு மறுசீரமைப்பு சப்யூனிட் அண்ட் ரீகாமினேட் பாலிசாக்கரைட் கான்ஜுகேட் வேக்சின் பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் ஹெச்பிவி இந்த வியாதிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேக்சின். டாக்ஸாய்டு வேக்சின் வந்து டெட்டானஸ் டிப் 3 டிடிடி சொல்லுவாங்க, அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேக்சின். எம்ஆர்என்ஏ வந்து COVID-19 மெயினாக பார்த்தோன்னா பேசுகிற மாடர்ன் கோவிட்-19க்காக தான் இந்த வேக்சின் வந்து டெவலப் பண்ணது. வைரல் வெக்டார் வேக்சின் இது வந்து ஆக்ஸ்போர்ட் கோவிட் தடுப்பூசிக்காக உருவாக்கப்பட்ட இன்னொரு டைப் ஆஃப் தி வேக்சின். ஸோ இந்த வேக்சினை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, இந்த வேக்சின் வந்து மார்க்கெட் வர எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, மொத்தம் அதில் 7 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி அந்த ரிசர்ச். இது வந்து வித்தின் த லெபார்டரிக்குள்ள அந்த வேக்சினை வந்து நம்ம அந்த டிசீஸ், அந்த வியாதியை பரப்பக்கூடிய வைரஸால் பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்டாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது வித்தின் த லேப்ஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி வந்து ரிசர்ச் அண்ட் லேப். ரெண்டாவது லேபில் இன்விட்ரோவில் கண்டுபிடிச்ச பிறகு அது இன்வைவோ டெஸ்டிங், அதாவது ப்ரீ கிளினிக்கல் டெஸ்டிங் வித் மைஸ் அனிமல் மாடலில் எலியை பயன்படுத்தி அதில் சக்ஸஸ் ரேட் பார்க்கறது. ஸ்டேஜ் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ், மைஸில் சக்ஸஸ் ஆன பிறகு கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் ட்ரையல் தான் சம் ஹியூமன் வாலண்டரியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. இதுலேயும் சக்ஸஸ் ஆச்சுன்னா 4th ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அந்த ரிவ்யூ அத்தாரிட்டி. இப்போ எப்படி அமெரிக்காவில் பார்த்தோன்னா எப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா DCGIன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ரெகுலேட்டரி போர்ட்ஸு, இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறது. அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆன பிறகு அது ஸ்டேஜ் 6ல் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டெஸ்டிங் பார்க்கறது. அடுத்து 7th ஸ்டேஜ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் பப்ளிக் யூசஸ். இந்த மாதிரி 7 நிலைகளை அடைந்த பிறகு தான் ஒரு தடுப்பூசியை வந்து கொடுக்குறாங்க. இது மேக்சிமம் ஒரு தடுப்பூசியை மார்க்கெட்டிங் வர்றது 7 to 10 இயர்ஸ் ஆகும். பட் எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 அப்போ இந்த மாதிரி சில அவசர காலையில் WHO வந்து they give the priority to distribution for the public prevention. WHO வந்து 1958ஆம் ஆண்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உலகம் முழுவதும் 0 மார்டாலிட்டி ஃபார் ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பை கொண்டு வராங்க. அதுக்கு முறையாக நம்ம வேக்சின் அவேர்னஸ் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராணிகள் தான் தைரியமாக இறங்கி அந்த விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. முதல் தடுப்பூசி வித்திட்டவர் எட்வர்ட் ஜென்னர் தான். இவர் தான் ஃபாதர் ஆஃப் வேக்சின். அதுக்கு பிறகு லூயிஸ் பாஸ்டர், அப்படி நிறைய விஞ்ஞானிகள் அந்த தடுப்பூசி ஆராய்ச்சியில் பங்கு பெறுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்ச எட்வர்ட் ஜென்னருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கல. ஏன்னா நோபல் பிரைஸ் வந்து 1901 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து 1823 வந்து பாஸ்ட் அவுட். ஸோ அதனால் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல. ரெண்டர் பெஸ்ட், இது வந்து அனிமல்ஸ் வரக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ். இந்த 2 டிசீஸ் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு WHO வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 25 வகையான டிசீஸ்க்கு இது வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கோம். டிசீஸை க்யூர் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது தான், நாட் எராடிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா காலரா, COVID-19, டெங்கு, டிப்தீரியா, ஹெப்பாடைட்டிஸு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசல்ஸு, மம்ஸு, டெட்டானஸ், இந்த மாதிரி ஒரு 25 வகையான வியாதிகளுக்கு வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான வேக்சின் இது வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. பைப்லைன் வேக்சின் பார்த்தா அந்த சிக்கன் குனியா, எர்ப்ஸ் வைரஸ், HIV, இதெல்லாம் வந்து பைப்லைனில் போட்டுருது.
ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேக்சினுக்கெல்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல். அடுத்த வீடியோவில் மஸ்கிட்டோ மூலம் பரவக்கூடிய வியாதிகள், அதனால் ஏற்படும் மரணங்கள், இது வரைக்கும் அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ட்ரக்ஸு வேக்சின்ஸை பற்றி தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்ஹிந்த். இயற்கையை காப்போம், இயற்கையை நேசிப்போம். ஜெய் ஹிந்த்.